அப்ப நீ மனுஷனா பிறந்துட்டாலே புண்ணியம் பண்ணதான் அர்த்தம். எவன் சொன்னா நீ பாவம் பண்ணனு? உலகையே படைக்கும் அறிவது உன்னோடு இருப்பினும் படைத்தவனை பற்றி அறிவது இல்லை எனில் இன்பமாயிருப்பதை அறிவது உன்னோடு அறியாமல் இருப்பாய். மனம் கொண்ட ஈசனாய் இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன். மனிதா என்னை நான் உணர தேவை, எனக்கு ஒரு மனிதன். உன் மடமை உணர தேவையில்லை, உனக்கு ஒரு இறைவன். நாளை என்பது நிச்சயம் உண்டு. அதில் இன்றே நினைவில் கொண்டு என் எதிர்காலம் என்னவென்ற சிந்தனை செய்து என் வாழ்வை தேர்ச்சி செய்பவன் ஞானி. எல்லாருக்கும் நாளைக்கு கன்ஃபார்மா உண்டு, 100% உண்டு. நீ எப்படின்னா நீ கெட்டவனா இருக்கலாம், கேடு கெட்டவனா இருக்கலாம், உன்னை யாராவது கெடுத்திருக்கலாம், நீ யாரையாவது கெடுத்திருக்கலாம். ஆனா இனிமே இங்க எல்லாரும் இருக்கீங்கன்னா உங்களோட இன்டென்ஷன் ஒன்னாதான் இருக்கணும். நான் ஏதோ கடவுளை உணர போறேன், நாளைக்கு எனக்கு கொம்பு முளைக்க போகுது, எனக்கு ஏதாவது பூ தருவாரு, எனக்கு ஏதாவது புஷ்பம் தருவாரு, ஏதாவது கயிறு தருவாரு, ஒண்ணும் கிடையாது. இல்ல 3வது கண்ணு 4வது வாய் அதெல்லாம் ஓபன் பண்ணி விடுவாரு, அதெல்லாம் ஒண்ணு 2 கண்ணுல பார்த்து கிழிச்சிட்டோம். வள்ளலார் சொன்னாரா 3வது கண் ஓபன் பண்றேன்னு? அகத்தியர் சொன்னாரா 3வது கண் ஓபன் பண்றேன்னு? சொல்லுங்க. கோமணத்துல உட்காந்து தன்னுடைய சொந்த அம்மாக்கே தீட்சை கொடுத்து அம்மாவை அழுவிட்டாரு ரமண மகரிஷி. அவர் சொன்னாரா 3வது கண் ஓபன் பண்றேன்னு? 3வது கண் எந்த சாஸ்திரத்துல இருக்கு? சிவசூத்திரத்துல இருக்கா? விஞ்ஞான பைரவ தந்திரால சிவன் சொன்னார் பார்வதிக்கு, வாமா கண்ணு 3வது கண்ணை நான் ஓபன் பண்ணி விடுறேன். சொல்லு, சொல்லலையாடா? எங்க சொன்னாரு? எங்க இருந்து வந்துச்சு 3வது கண்ணு உனக்கு? எனக்கு 3வது கண்ணு ஓபன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல குருஜி, மூடிக்கோ. குருஜி ஸ்பிரிச்சுவல் பவர் தருவார். என்கிட்ட கேட்பான், குருஜி இப்ப ஸ்பிரிச்சுவல் பவர் நமக்கு வந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 விஷயம் கரெக்டா நடக்கும். காத்தால மூத்திரம் வரும், அப்புறம் மலம் வரும், 2 சிக்கல் இல்லாம வரும், நைட்டு தூக்கம் வரும். இது 3 வந்தாலே ஸ்பிரிச்சுவல் பவர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு நல்ல விஷயத்தை அப்படியே சீரியஸா உனக்கு கத்து கொடுத்தா உருட்டுறேன்னு. ஆன்மீகத்தோட உச்சகட்ட உண்மையா சச்சித் ஆனந்தம் தானே. சச்சித் அநியாயமா கிடையாது, இல்ல சச்சித் துக்கமா கிடையாது. ஏற்கனவே நீ நாசமா போயிட்ட. இப்ப நீ ஆன்மீகம் உனக்கு எதுக்கு தேடி போறனா? நீ நாசமா போயிட்ட இல்லையா? நீ மட்டும் நாசமா போல, எல்லாரும் நாசமா போயிருக்க. இது எதுக்கு உனக்கு ஆன்மீகம்? சொல். சன்னியாசியா போயிடுற, பரதேசியா போயிடுற, இன்னும் ஓசி சாப்பிட்ட போறன்றது உனக்கு ஆன்மீகம்? அதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை இருந்தாதான் குடும்பம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப இருக்கிற பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும், மீண்டும் அந்த பிரச்சனை இல்லாம வாழணும். அதுக்குதான் நம்ம முயற்சி செய்யணுமே தவிர நான் எதுவுமே செய்யாம போயிட்டா பிரச்சனையே இல்லாம இருக்கலாம். மண்டையில வச்சு கோமா ஸ்டேஜ்ல படுக்க வச்சிடலாம். எதுக்கு? அது உயிரோட என்ன பண்ண போகுது? என்ன பண்ண போகுது? இனமான பின்னே உன் மனமற்ற நிலையில் மண்ணுக்கு உரமாவாய். நீ வேணும் என்று நினைத்தாலும் இல்லை என்று தடுத்தாலும் தானே இயங்கும் செயலது, இயற்கை நியதி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? செத்தாவது மண்ணுக்கு போய் சொல்லுவியா, ஆஹா நானும் ஞானி, பணமானா கூட யூஸ் இருக்கு. ஆனா மனம் பெற்ற நிலையில் ஞானம் அது இல்லை எனில் நீ இருந்தும் முன்னால் உனக்கும் பயனில்லை, மற்றொரு மனிதனுக்கும். ஞானம்ன்றது என்ன? புத்தி வேற, ஞானம் வேற. அதுதான் அவங்க சொன்னான். உலகையே படைக்கும் அறிவது உன்னோடு இருப்பினும் படைத்தவனை பற்றி அறிவது இல்லை எனில் இன்பமாயிருப்பதை அறிவது உன்னோடு அறியாமல் இருப்பாய். Appreciation is the first food for human soul. Appreciation is the first food for human soul. உங்க வாழ்க்கையில அப்ரிசியேஷனே கிடையாது, குவெஸ்டினிங் மட்டும்தான். சாப்பிட்டியா, ஏஞ்சியா, இன்னைக்கு என்ன பூஜை பண்ண, நீ என்ன பண்ண போற? 5 வயசு பையன்ல ட்ரீம் கேட்கறாங்க, ஏதாவது அடிக்கலாம் சொல்லு. 5 இயர்ஸ் நீ என்னவா ஆக போற? அப்படியே பாப்பேன், என்ன ஆகுது, என்ன சொல்றது. கடைசியா என்ன படம் பார்த்து அதை சொல்லிடும். நீ என்ன போற? சிட்டி ரோபோட். அதெல்லாம் ஆக முடியாது. இல்ல நான் அதான் ஆக போறேன். சரி ஓகே, எதுக்கு? நீ ஏதாவது ஆகணுமா? நீ ஆல்ரெடி ஏதோ ஆனதானதான் இந்த பூமியிலே பிறந்த. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ நல்ல பயிர் தான், நீ நல்ல பயிர் தான், கிளப்புடுங்கிற நீ, அவ்வளவுதான். நான் ஏதோ உன்னை புதுசா பண்ண நினைக்காது. அப்படி நினைக்கூடாது, ரொம்ப தப்பு. +2 முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன், ஆமான்றீங்க. அப்ப நான் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். இதுக்கு மட்டமான கொஸ்டின் தானே இது. +2 முடிச்சவன் 7th ஸ்டாண்டர்ட் முடிச்சுதானே இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம பேசிக் சென்ஸ். அப்ப நீ மனுஷனா பிறந்துட்டாலே புண்ணியம் பண்ணதான் அர்த்தம். எவன் சொன்னா நீ பாவம் பண்ணனு? அது செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது, செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. கடவுளா இருந்தாலும் அவரை பத்தி அவரே கிளாஸ் வச்சு பேச முடியாது. என்னை நான் உணர தேவை, எனக்கு ஒரு மனிதன். மனிதா என்னை நான் உணர தேவை, எனக்கு ஒரு மனிதன். உன் மடமை உணர தேவையில்லை, உனக்கு ஒரு இறைவன். விண் செய்தேன், மண் செய்தேன், என்னை அறியும் அறிவொன்று செய்யேன்.
ஒரு பூ இப்படிதான் இருக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணும், அதுக்கு மனுஷன் தேவை. வண்ணங்கள் இப்படிதான் இருக்கணும் அவருக்கு ரசிக்கணும், அதுக்கு மனுஷன் தேவை. நாய்க்கு 2 கலர் தான், கலர் கலரா நாய் இருக்கலாம், ஆனா நாய்க்கு 2 கலர் தான். அல்சேஷன் பிரவுன் கலர்ல இருந்தாலும் அது பிரவுன் கலர் அந்த நாய் பார்க்காது, ஏன்னா அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் தெரியும். அது தெரியாம நம்ம ட்ரெஸ் பண்ணி போய் நாய் முன்னாடி நிற்போம், அவுல் சிட்னஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா இப்ப அதான ட்ரெண்ட், நாயை மனுஷன் மாதிரி பாத்துக்கிறது, மனுஷனை நாய் மாதிரி பாத்துக்கிறது. அது ஒண்ணும் சொல்ற பாயிண்ட். அப்போ நீங்க எல்லாம் இன்னைக்கு எதுக்கு இருக்கீங்க? நீங்க எல்லாம் இனிமே நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க பண்ண பாவம் எல்லாம் போயிடும், நீங்க பாவமே பண்ணலன்றதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடவுளை உணரக்கூடிய உச்சக்கட்ட சக்தியோட ஒரு பிறவி மனுஷனை தவிர வேற யாருமே இல்லை. அதனாலதான் உனக்கு மனுஷனே பேரு. மனம் கொண்ட ஈசனா இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன், வேற ஒண்ணுமே கிடையாது. மனதை ஞானம் இல்லை எனில் நீச்சம் பெற்று வாழ்வு. அந்த ஈசன் ஈசனா மனம் கொண்ட ஈசனா இருப்பதால் மனிதா உன் பெயர் மனுஷன். இது நம்ம பாஷையில தான் சொல்ல முடியும். இது எவ்வளவு பேர் வந்து சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா எனக்காக ஏதோ ஒரு பெரிய அறிவாளி பேச போறாரு கிடையாது. நான் எனக்கு வயசாச்சுன்னா நான் டிக்கெட் வாங்க போறேன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படியே பெரிய ஞானம் இருக்கு. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? அது செகண்டரி. ஏன்னா நான் இங்க இன்னும் நான் இருக்கும் போதும் சரி, இறந்துட்டு அப்புறமும் சரி, ஆனா எழுதி வச்சுக்கோங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாங்க நீங்க தான் கடவுள், நீங்க தான் கடவுள். நான் செத்துட்டு அப்புறம் எனக்கும் ஒரு லூசு செலவைக்க தான் போகுது, அதுலயும் காக்கா பேல தான் போகுது, அதுலயும் காக்கா பேல தான் போகுது. அதான் உண்மை. அதனால இன்னைக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னா ஜாலியா இருக்கு, அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோட டீச்சிங்கே நீ ஹோலி பர்சனா இருக்கு இல்லையோ, ஜாலி பர்சனா இருக்கு. அங்க நீ ஹோலி பர்சனா இருக்கு. நாங்க ஜாலியா இருக்க மாட்டோம், நாங்க ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம், கிளம்பிப்போம் அப்படின்னு கடவுள் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை இருக்கேன்னா அப்படின்ற நான். ஏன்னா நீ கோச்சிங்கன்னா கடவுளுக்கு பிடிக்காது. நீ வாழ்க்கையை கோச்சிங்கன்னா கடவுளை கோச்சிக்கிற மாதிரி. உனக்கு கண்ணு செஞ்சு, மூக்கு செஞ்சு, நாக்கு செஞ்சு, அரியது எதுன்னு கேட்டா முருகருக்காகவே அட்வைஸ் பண்றான். எவ்வளவு என்னது அதெல்லாம் தெரியுமா? மானிடை பிறத்தல் அரிது, கூன் குருடு செட்டு இங்கி பிறத்தல் அதிலும் அரிது. அப்ப நீங்களும் அரிய பிறவிங்க, பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட், மாஸ்டர் பீஸ். மாஸ்டர் பீஸ். 5000 வருஷம் முன்னாடி சாதாரண தமிழ் தானே சொல்லி வச்சாங்க, உங்களுக்கு புரியாத தமிழ்ல சொல்லியிருக்காங்க கிடையாது இல்ல. இதே பூமியில 5000 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு புரியுற மாதிரி எழுதிருக்காரு, நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன். திருமூலர் உனக்கு புரியாத பாஷையில சொல்லிட்டாரு, மது உண்ணாதே, பொது மாதர் உறவு கொள்ளாதே, பிறர் மனை நோக்காதே, 2 பேருக்கும் சொல்றாரு. இன்னும் அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருப்பார், இது உனக்கு புரியுமா? இப்ப சொன்னா யாருக்கும் தமிழ்ல புரியும். இப்ப உங்க தமிழ்ல சொல்லணும், சரக்கு அடிக்காத, சும்மாவே ஃபிகர் பின்னாடி சுத்தாத. ஏன்னா இப்ப இதுதான் உனக்கு தமிழ் ஆயிடுச்சு. ஆனாலும் முதல்ல நான் இதை சொல்லிக்கிறேன், மத்த இடத்துக்கு போனா அவன் பெரிய லாடுன்னுவான், நான் சொல்றேன் நீ மட்டும் தான் லாடுன்னே சொல்றேன். நான் நீ மட்டும்தான் லாடே உனக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதை நீ உணரலனா எந்த காடும் உன்னை காப்பாற்ற முடியாது. இப்ப எனக்கு புரியுதா? இப்ப நான் உனக்கு புரியாத மாதிரி சொல்றேன். விதியை விதித்த சிவனாயினும் சரி, உன் விதியை மாற்றுவதற்கு எனக்கு உன் ஜீவனே சிவன். விதியை விதித்த சிவனாயினும் சரி, எல்லாத்தையும் செஞ்சது சிவன் தான். சிவன் தான். நீ உடனே அந்த உன்னோட சிவனுக்கு போயிடாத. அந்த பாம்பை வச்சுன்னு தொடையில ஒரு ஃபிகரை உட்கார வச்சுன்னு அது கிடையாது. அது 100% கிடையாது. அது ஒரு நமக்கு தெரிஞ்சதை உருவாக்கும். இது அந்த சிவன், ஆதியம் அனாதியமற்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், உலகை படைத்த ஒருவன், உன்னுள் இயங்கும் சிவன். சிவனது உன்னுள் ஜீவனாய் இருக்கிறான். அந்த சிவன் அங்க எல்லாம் அவன் தான் செஞ்சான். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் நீ தெரிஞ்சுக்கிட்ட, படைக்கல. அறிவு என்பது இறைவன் படைத்ததை அறியும் அறிவு. நீ செய்தது ஏதொன்றும் இல்லை, மயிரொன்றை செய்த உயிர் ஒன்று ஏதொன்றும் இல்லை. பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன். படைத்தது சிவன். இத சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாமே உனக்காக ஒருத்தன் உள்ள இருந்து செய்யறான், நேர்த்தியா செய்யறான், பூர்த்தியா செய்யறான். நீ மறந்தாலும் அவன் மறக்க மாட்டான். நீங்க சொன்ன ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்திக், நீங்க அப்படி பேசவே போறது இல்லை, பேசவும் கூடாது. நீங்க ஆன்மீகமா தான் பேசணும். ஆன்மீகத்தில் இருக்க விஞ்ஞானம் புரியணும். பிளட் சர்க்குலேஷன் நீங்க பண்றீங்களா? கிடையாது. ஒரு குழந்தைய கூட நம்ம பெத்துக்கல, அந்த விதியை அவன் தான் விதிச்சான். நாங்க ரொம்ப கோடீஸ்வரர் சார், 10 months வெயிட் பண்ண தேவையில்ல, 2 monthsல பிறந்தாலே பார்த்துப்போம். தம்பி உன் வசதி, ஆனா ஏற்க 10 மாசம் தான். நாங்க ரொம்ப புவர் சார், குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷத்துல பணக்காரனுடன் டெலிவரி பண்ணிக்கிறேன். நீ அதெல்லாம் அது வந்துடும், நீ பண்ணாம போ, அது வந்துடும். இததான் அவன் சொல்றான். எல்லா அம்மாவும் கிளைம் பண்ண முடியாது, நான் தான் என் குழந்தைய செஞ்சேன்னு. 3வது மாசம் கண்ணு செஞ்சேன், 4வது மாசம் காலை செஞ்சேன், 10வது மாசம் மட்டும் கொஞ்சம் தூக்கிட்டேன், சுண்டு வரல மறந்து சொல்லுவீங்க. நீ செய்ய வேண்டியது நல்லா சாப்பிட்டு மூடின்னு இருக்கணும், அவ்வளவுதான்.
நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அவ்வளவுதான். நீ அதை பண்ணாம அப்படியே டென்ஷனாவே நான் நல்லா பண்ண என்ன ஆக போகுது தெரியல, என் குழந்தை ஜாதகம் டைம், அதாவது பிறக்கும் போது டைம் பார்க்கலாம்டா, டைம் வைத்து கிழிக்கிறதுலாம் உனக்கே கேவலமா இல்லை? உங்க கூட எவ்வளவு நாய் பேய் எலி கொசுலாம் சுகரதசையில கொசுலாம் நீங்க வெளியே போகும்போது சக்தியோட போறீங்களோ இல்லையோ நிம்மதியா போகணும். ஏன்னா சந்தோஷமா வாழ்றதுக்கு சக்தி தேவையே கிடையாது, நிம்மதி தான் தேவை. உன் பையன்கிட்ட போய் நீ பவர்ஃபுல்லா சொல்வியா, ஏய் லுக் அட் மை சிக்ஸ் பேக் அப்படி வீசலாம், நிமிர்ந்த நெஞ்சும் நேர்கொண்ட பார்வை அப்படி அழுதுரும் குழந்தை அப்படின்னு. நீ அங்க போய் பெரிய ஸ்காலர், நீ தமிழ் புலவர், நீ அங்க போய் திருக்குறள் எல்லாம் பேசுற, ஒன்னார் திரளும் ஒவ்வொன்றார யாக்களும் எண்ணில் தவத்தால் வரும் அப்படியே பார்க்கணும். அவன் அம்மா திட்டுவா, தூங்குற குழந்தைய நான் என்ன பண்ணுவேன்? அவ்வளவுதான் அங்க திருவள்ளுவருக்கே மதிப்பு. அந்தந்த இடத்துல அங்க போய் நீ குழந்தைகிட்ட புரியாது, அதுக்கு புரிஞ்ச பாஷை செல்லக்குட்டி அம்மாவா இல்லையா எத்தனை பேருக்கு புரியுது? கேன் ஆன்சர். அவ்வளவுதான் நம்ம ஃபேக்ட். நீ சீரியஸா பண்றது நீ பெருசா ஒண்ணுமே செய்யல, அதுதான் கடவுள் சொல்றான். நீ எதுவுமே பண்ண வேணாமா, அந்த கண்டிஷனை மெயின்டைன் பண்ணா நடக்கும். மயிரொன்றை செய்த உயிர் ஒன்று ஏதொன்றும் இல்லை. பெற்றது ஜீவன் தான், ஆனா படைத்தது சிவன். நீங்கெல்லாம் இப்ப நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். சும்மா சிலர் பட்டையை போட்டு கொட்டை போட்டு அப்படியே மூஞ்சி அப்படியே வச்சு வந்ததால, தம்பி நீங்க இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ண, இப்ப கிளம்பி போய் நீ என்னெல்லாம் பண்ண போற எல்லாம் யாமறியன்னு பராபரப்பு. அதனால இந்த டிராமாலாம் இங்க டான்ஸே ஆடக்கூடாது. அதனால எங்க பர்பஸ் வந்து அது கிடையாது. Again I'm insisting, again I'm reinforcing, no matter whatever is your intention today, but this has to be the common reason and intention. You're not a normal being. Of course you don't know about it. அவ்வளவுதான். அதனால if you're here today, the only purpose is to make sure your future has to be far more better than this present situation. That's it. இதுதான் எனக்கு நீங்க கமிட்மெண்டா தரணும். புரியுதா? ஏன்னா கடவுளை உணர்ந்துட்டீங்கம்மா, நான் சொல்லிட்டேன் நீங்க தான் கடவுள்னு. இப்ப என்ன? ஆமா நீ தான் கடவுள். இப்ப என்ன என்னன்னா இது உணர்றதுக்கான காரணம் என்ன? ஆஹா எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது, அந்த விஷயம் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறதால நான் கஷ்டப்படுறேன். எப்படியாப்பட்ட கஷ்டம் வந்தாலும் அதுக்கு தீர்வு என்கிட்ட இருக்கு. ஏன்னா அந்த சக்தி என்கிட்ட இல்லைனாலும் அந்த சக்தியை கனெக்ட் பண்ற சக்தி என்கிட்ட இருக்குன்ற ஒரு உணர்வு வந்தா போதும். கடவுளாவே இருந்தா கூட உன் சக்தியை வச்சுதான் உன்னை உயர்த்த முடியும். அவர் சக்தி இருக்கு, நீ உயிரோடு இருக்க தானே, செத்தனை வச்சு யாரும் என்ன பண்ண முடியும்? ஆனால் you should understand that. So whatever is the reason, please you have any reason, I don't want to disturb it, but this has to be the core intention. This has to be the common reason for everybody who has made your valuable presence here. No matter what, you are here to make yourself understand and realize in a simple way that your future can be far more better than this present situation.